தமிழ்நாடு பூரா பத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அத்தனை பேருக்கும் அடக்க முடியாத ஒரு கோவம். அடுத்த ராத்திரி அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணுகிட்ட அத்துமீறி நடந்த ஒருத்தர். அந்த பொண்ணை இனிமேல் அந்த பொண்ணு அந்த சம்பவத்திலேருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப நாள் பிடிக்கும். இதை தேவையில்லாம அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இது கண்டிப்பா அரசியல் ஆக்கப்படணும். இது கண்டிப்பா அரசியல் ஆக்கப்படணும். அப்போதான் அத்தனை பேருக்கு தெரியும். இது ஏதோ ஒரு பொண்ணுக்கு நடந்தது இல்லை. ஒரு பொண்ணுக்கு நடந்தது மட்டும்தான் வெளியில நமக்கு தெரியும். ஒரு இடத்துல நடந்தது மட்டும் இல்ல, ஒரே ஒரு இடத்துல நடந்தது தான் நமக்கு தெரியும். வெளியில வராத பதிவாகாத விஷயங்கள் நிறைய மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் வெடிச்சு வெளில வர்றதுனால இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் அரசியல் ஆக்கப்படணும். அப்பதான் அத்தனை பேரும் பேசுவாங்க. ஆனா இது அரசியல் ஆக்கிறதுக்கான ஒரு உள் நோக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதைத்தான் இங்க ரொம்ப கேவலமா சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் திமுகவுக்கும் இப்ப அதை வச்சு அரசியல் பண்ற பல கட்சிகளுக்கும் என்ன தேவை பார்த்துருவோமா? மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பை. அதிமுக பெரிய அடி வாங்கினதுக்கு ஒரு காரணம் பொள்ளாச்சி சம்பவம். அந்த பொள்ளாச்சி சம்பவத்துல பயங்கரமா பள்ளத்தாக்குல உருண்டு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அதிமுக. திரும்ப அதால மீண்டு வெளியில வர்றதுக்கு பல காலம் ஆச்சு. இப்ப அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை அப்படியே திமுகவுக்கு திருப்பி செய்யணும் அப்படின்னு நினைச்சு அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை அதையும் இதையும் ஒரே மாதிரி கொண்டு போறதுக்கான வேலைகளை தான் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. கட்சிகள் இப்ப போராட்டம் பண்ணது இல்லையா? இது போராட்டம் பண்றதுக்கு காரணம் அங்க உள்ள பிரச்சனையை சரி செய்யறதுக்காக கிடையாது, ஒரு பிரச்சனைய உருவாக்குறதுக்காக கொண்டு வர்றதுதான். இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அதுதான் நஷ்டம். இப்ப பொள்ளாச்சி சம்பவமும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவமும் சேமா? அங்க விக்டிம் உண்மையிலே பாவம். அதான் ஒன்றும் தெரியாம ஏமாத்தி கூட்டி கொண்டு போய் பாதிக்கப்பட்டவங்க மேல குறை சொல்றது, புத்திமதி சொல்றது, அவங்கள குத்தி காட்டுறதுன்றது தப்பு. அதனால அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போகல, அது நம்ம வேண்டாம். ஏன்னா அந்த பொண்ணோட மனநலமும் அதுலேருந்து அது இப்போ மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். கண்டிப்பா அது இந்த ட்ராமாம்பாங்கல்ல, உள்ளுக்குள்ள போட்டு எந்நேரம் பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பயத்தை கிளப்பிக்கிட்டே இருக்கா. இப்ப நடந்தது அந்த பொண்ணுக்கு மட்டும். இப்ப தூக்குல போறவனை பார்த்தீங்கன்னா தூக்குல போடுற வரைக்கும் பயம். ஆனா தூக்குல போடுறத பாக்குறவனுக்கு சுத்தி தூக்குல போற வரைக்கும் பயம். இப்ப அந்த பொண்ணு அந்த மனநிலை கவுன்சிலிங் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, சுத்தி பாதுகாப்பா இருப்பாங்க. அதுல இருந்து ஓரளவு மீண்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா மற்ற பொண்ணுங்கள்லாம் பயத்திலேயே உட்கார்ந்துருக்கும். அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க கேள்வி, இது வெறும் முதல் முறையா நடக்கிறது கிடையாது. ஏன் இப்ப அரெஸ்ட் ஆனான ஒருத்தன் ஞானசேகரன், பேரு ஞானசேகரன், அவன் இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில ஏற்கனவே ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான், கேஸ் வாங்கியிருக்கான். அவன் இந்த கேஸ், அவன் மேல மொத்தம் 15 கேஸ் நிலுவையில இருக்குது. அதுல எத்தனை பாலியல் கேஸ்ன்றது தெரியல, ஒண்ணு கன்ஃபார்ம். இப்ப அதோட சேர்த்து இந்த 16வது இன்னொரு கேஸும் உள்ள போகுது. இதையும் நிலுவையில. இப்ப இந்த பொண்ணு உடனே அந்த கம்ப்ளைண்ட் பண்ணல, அவன் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இவன் நம்மளை நிம்மதியா இருக்க விட மாட்டான், கண்டினியூஸா இவனோட இன்வால்வ்மெண்ட் நம்ம கூட இருக்கும், நம்ம இதை வச்சு தொடர்ந்து மிரட்ட போறான் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு கம்ப்ளைண்டே கொடுத்துருக்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது நேரா அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல. அண்ணா யூனிவர்சிட்டியில எல்லா இதுலயுமே ஒரு அமைப்பு இருக்குல்ல, பெண்களுக்கான அந்த பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அங்க சொல்லி அவங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப சில பேர் சொல்றாங்க, இங்க இந்த மணிப்பூருக்கு ஏதாச்சும் இருந்தா தான் இவங்க கத்துவாங்க, இந்த குஜராத்ல ஊபியில வேற எங்கேயாவது வெளியில நடந்தாதான் இவங்க அந்த விஷயத்த பெருசா விவாதம் பண்ணுவாங்க, அதுக்காக போராடுவாங்க. தமிழ்நாட்டில் நடந்தா கண்டுக்கவே மாட்டாங்க. சொன்ன அதை கம்ப்ளைண்ட் கொடுத்த மேக்சிமம் ஒரு 8 மணி நேரத்துல பிடிச்சிட்டாங்க.
8 மணி நேரத்துல புடிச்சிட்டாங்க சார். நல்லா கேட்டாங்க. அந்த பொண்ணு வீடியோ கால்ல கன்ஃபார்ம் பண்ணி இவன் தானா அப்படின்னு கேட்கப்ப அந்த பொண்ணு ஆமா இவன் தான் சொன்னோன்னா புடிச்சு கொண்டு போய் என்ன மரியாதை பண்ணணுமோ அந்த மரியாதையை கையில கொண்டு வந்து மைனருக்கு கட்டு போட்டு கூட்டிட்டு வந்தாங்க. உடனுக்கு உடனே அந்த இடத்துல என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு ஆக்ஷன் எடுத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாங்க. பாத்தீங்களா? அப்படி சால்வ் பண்ணாலும் கூட இவங்களுக்கு எந்த பேரும் கிடைக்க போறது இல்லை. எதுவும் பேரு கிடைக்கும் அப்படின்றதுனால மட்டும் அவங்க சால்வ் பண்ண போறதும் கிடையாது. இந்த தப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஆக்ஷன் எடுப்பீங்களா? தப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். உண்மை அண்ணா சரி உள்ள போயிட்டு எவ்வளவு பார்த்துருக்கீங்களா? பேசுறாங்கல்ல, ஊருக்கு வெளியில பாதுகாப்பு கொடுக்கவே முடியல. 2வது காலேஜுக்குள்ள போலீஸ் நினைச்ச நேரத்துக்குள்ள போக முடியாது. நினைச்ச நேரத்துக்கு உள்ள போலீஸ் போகவும் முடியாது. அங்க உள்ளுக்குள்ள கம்ப்ளீட் உள்ளுக்குள்ள செக்யூரிட்டி இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி யாரு கண்ட்ரோல்ல இருக்கு தெரியுமா? கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஃபண்ட் அலோகேட் பண்றது மட்டும்தான் கவர்மெண்ட். அத உள்ள உட்கார்ந்து ஒட்டு மொத்தமா கண்ட்ரோல தனி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்குது வேந்தர் ஐயா. நான் சொல்றது யூனிவர்சிட்டியோட வேந்தர் ஐயா. ஆளுநரோட கண்ட்ரோல்ல தானே இருக்குது. விசி யாரு போடுறா? வைஸ் சான்சலர் யாரு போடுறா? அங்க இருக்கிறதுல யாரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறா? அதான் உள்ள சிசிடிவி ஒர்க் ஆகல, உள்ள செக்யூரிட்டி சரியில்லைன்றாங்க. இதையெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடியது அவங்க தான். இத்தனால அவங்க இதெல்லாம் மேனேஜ் பண்றாங்கன்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பல சம்பவம் இதே மாதிரி நடந்திருக்கு. எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு, அதுக்கான செக்யூரிட்டிகள் என்ன, விதிமுறைகள் என்ன, உள்ள உட்காந்து யார் இப்ப பெத்தவங்க கேட்கிறாங்க. யூனிவர்சிட்டியை நம்பி தானே நாங்க உள்ள அனுப்பிச்சோம் எங்க பிள்ளைகள. அரசாங்கத்தை நம்பி நாங்க அனுப்பல. வெளியில ஏதாச்சும் நடந்தா, அந்த கேட்டுக்கு வெளியில ஏதாச்சும் நடந்தா கவர்மெண்ட் காத்து நம்ம கேள்வி கேட்கலாம். கேட்டுக்கு உள்ள யாரு பொறுப்பா உட்கார்ந்து இருக்கிறது, அத்தனை இடத்தையும் உள்ளுக்குள்ள யாரு வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது கேட்கிறாங்க சார். அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட மாதிரி எந்த பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது அக்கறை யாருக்கு வேணும்? முதல்ல இதுல உண்மையிலே எந்த இடத்துல யாரை நோக்கி கேள்வி கேட்கணுமோ அந்த இடத்துல அவங்கள நோக்கி எந்த கேள்வியுமே போறது கிடையாது. இத ஒரு அரசியலா ஆக்கப்படணும். வெறும் ஒரு அதாவது இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து இறக்கி விடலாம், எந்த பாயிண்ட்ல அவங்க சறுக்குவாங்க, எது அவங்களுக்கு அவமானம், இதை நம்பி எங்கேயுமே கருத்து எது வரைக்கும் எதுவுமே சொல்லல. கருத்து சொல்ல வேண்டாம் சார், இறங்கி களத்துல ஆக்ஷன் எடுத்திருக்காங்கல்ல. இங்க தப்பு பண்றவன் எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகி உட்கார்ந்து இருப்பா சார். செட்டில் ஆகி உட்கார்ந்து ஒண்ணு பணம் இருக்கணும் இல்ல பவர் இருக்கணும். இந்த ரெண்டுமே இருந்தா மட்டும்தான். ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா போதும், அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் ஆடுவான். ஒருத்தன் கொண்டு போயிட்டு இந்த இடத்துல அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவனை இப்போ திமுக காப்பாத்தி கூட்டி போயிடுச்சா என்ன? இல்ல அவனை விடுதலை பண்ண சொல்லி எங்கேயாவது வெளியில போராட்டம் நடந்துச்சா, ஊர்வலம் போச்சா, பேரணி போச்சா? அந்த ஊர்ல நடக்கிற மாதிரில இந்த ஊர்ல நடக்காது. எவன் என்ன தப்பு பண்ணாலும் அவன் எவனு பாக்குறது, என்ன தப்பு பண்ணாலும் மட்டும்தான் பாக்குறது. அவன் யாரு கூட சேர்ந்திருக்கான்னு பார்த்து அவனை காப்பாத்துறதுக்கு இங்க வேலையே கிடையாது. அங்க உள்ளுக்குள்ள ஒவ்வொரு அதான் இப்ப சொல்றாங்க மின்விளக்கு இல்லையா, புதரு பூரா மண்டி கிடக்கா. எப்ப பேசுறாங்க? செய்ய வேண்டியது யாரு? ஐயா உள்ளுக்குள்ள உட்கார்ந்து செய்ய வேண்டியது யாருன்ற? ஐயா வெளியில ஒரு விஷயம் நடக்கிறப்போ நடந்ததுக்கு அப்புறம் போய் எவன் பண்ணானோ அவனை தண்டிக்கிறதுக்கு தான் இங்க போலீஸ் இருக்குது. நடக்கிறதுக்கு முன்னாடி எது நடக்க போகுதுன்னு இந்த ஹாலிவுட் படத்துல வர்ற மாதிரி முன்னாடியே எல்லாத்தையும் காமிச்சு இமேஜை காமிச்சு ஓடி போய் தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்குலாம் இங்க வேலை கிடையாது. கஷ்டம். ஆனா அப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த தப்பை எந்த அளவுக்கு தண்டிக்க முடியுமோ, உடனே ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அதை செய்யறதுக்கான தைரியம் இருக்குல்ல. அவன் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு நெருக்கமா வேணாலும் இருக்கட்டும், ஒருத்தன் பண்ணிட்டு அவன் இங்க நல்லவனா நடிச்சிருந்துருப்பாயா? அவன் நடிச்சிருந்திருக்கலாம். அதை பத்தி அங்க அவனுக்கு ஏதாவது கேட்டிருந்திருக்கலாம். எவனுக்கு தெரியும்? அவன் மேல 15 கேஸ் இருக்கு, பொய் கேஸ் கூட போட்டிருக்கலாம். அவங்க நினைச்சிருப்பாங்க இல்ல, எல்லாமே இருக்கு. ஆனா இங்க கேட்க வேண்டிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். ஹாபிச்சுவல் அஃபெண்டர்னு இருக்கிறாங்கல்ல, போலீஸுக்கு கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா போலீஸுக்கு தெரியும், தெரியாம கிடையவே கிடையாது. அப்படி போலீஸுக்கு தெரியறப்போ அவனை சர்வேலன்ஸ்ல வச்சிருக்கிறதா இல்லையா? அவன் டெய்லி இதே பொழப்பா தெரிஞ்சிருக்கான்.
வெளியில தெரியாம இருந்திருக்கு. ஒருவேளை இந்த பொண்ணு எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்காம பேசாம கம்முன்னு கடந்திருந்தா இதுவும் வெளியில தெரிஞ்சிருக்காது. வெளியில தெரியாத வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. உடம்பு இருக்குன்னு வச்சுக்கீங்க, இந்த உடம்பு நல்ல நீ காலைல எந்திரிச்சு போயிட்டு இந்த குளிச்சு கிழிச்சு கிளம்புற காலை கடலாம் முடிக்கிறது எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நல்லா இருக்கன்னு தான் நினைப்ப. ஏதாச்சும் ஒண்ணு ஸ்ட்ரக் ஆகி உடம்புல கோளாறு ஆனிச்சுதான் என்ன கோளாறுன்னு போயிட்டு நம்மளே பார்ப்போம். கோளாறு எப்ப வருதோ அப்பதான் என்ன கோளாறு, அதை எப்படி சரி செய்யலான்றது தெரியும். அது வரைக்கும் எல்லாம் சரியா போகுதுன்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம். இவங்க உடனே கிளம்பி உள்ள போயிட்டாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? எல்லாருக்கும் ஒவ்வொரு போலீஸ் பின்னாடி பாதுகாப்பா தெரிய விடுவோமா? தமிழ்நாட்டுல 6 கோடி பேர் இருக்கான், 8 கோடி பேர் இருக்கா, 10 கோடி பேர் இருக்கான். 10 கோடி பேர்ல வெறும் ஆம்பளை பொம்பளைகளுக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைகளுக்குமே இப்பெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு. அத்தனை 10 கோடி பேருக்கு பின்னாடி இன்னொரு 10 கோடி பேரை வெளியில இருந்து கூப்பிட்டு வந்து பாதுகாப்பு களைய விடுவோமா? சரியா போயிருமா? என்ன பண்ண ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே இப்ப கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும், கவர்னர் மேலதான் எடுக்கணும். என்னங்க இது வரைக்கும் நடத்திட்டு இருக்கீங்க? இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, உங்களுக்கு எதுவுமே தெரியாம அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கவர்னர் மேலதான் ஆக்ஷன் எடுக்கணும். எங்க எவனாச்சும் ஒருத்தன் திரும்பி அந்த பக்கம் கேள்வியை கேளுங்களே பார்ப்போம். எவனாச்சும் ஒருத்தன் திரும்பி என்ன லாஜிக் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னே புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டை ஒரு வேளை ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, அடக்கி இருந்தாங்கன்னு வைங்க, ஒண்ணு இல்ல. இந்த நம்ம கள்ளக்குறிச்சி பக்கத்துல எவ்வளவு தூரம் பேசலாங்க, யாரு பண்ணாங்கன்னு இது வரைக்கும் எதுவும் தெரியல. அத கண்டு அந்த அம்மா ஓஞ்சே போச்சு. இவங்க கூட போராடி நம்மளால மாள முடியாதுன்னு ஓஞ்சே போயிடுச்சு. அந்த மாதிரி நினைச்சிருந்தா என்ன யாருன்னு தெரியல, அந்த பொண்ணுக்கு அடையாளம் தெரியல, எந்த சைடு எதுவும் வேலை செய்யல, கண்டுபிடிக்க நாங்க தொடர்ந்து தேடி கொண்டே இருக்கிறோம், சொல்ல முடியுமா முடியாதா? அதெல்லாம் இல்லாம இந்த நாய் தான் அந்த வேலையை பார்த்து இருக்கும்னு அடிச்சு பிடிச்சு அந்த நாயை இழுத்துட்டு வந்து கையை உடச்சு உள்ள தூக்கி போட்டிருக்காங்கல்ல. போராட்டம் ஆக்ஷன் எடுக்கிறதா சார் போராட்டம் பண்ணணும். ஆக்ஷன் ஏன் எடுத்தீங்கன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இவங்க அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற அரசியல் ஏதாவது ஒரு சிஸ்டம் சரியில்லை அப்படின்னா ஓகே, அந்த சிஸ்டத்தை சரி பண்றதுக்கு அவங்க சைடு யார் நிக்கிறாங்களோ, சிஸ்டம் சரியா செயல்படலன்னு சொல்லி யார் நிக்கிறாங்களோ அவங்க சைடு தான் நம்ம எல்லாரும் நிற்போம் சார். ஆனா சரியா செயல்படுற ஒரு சிஸ்டத்தை நீ என்ன ஒண்ணு சரியா பண்ணல, எதுவுமே செய்யல அப்படின்னா அப்ப எந்த பக்கம் போய் இப்ப நிக்க சொல்றிய? அந்த பொண்ணுக்கு நடந்திருக்க கூடாது. அந்த பொண்ணு மேல 1000 தப்பு, அதெல்லாம் நம்ம வேற. அந்த பொண்ணை பத்தி நம்ம எதுவும் பேச வேண்டாம், நடந்திருக்க கூடாது. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க, வீட்டுக்குள்ள சுத்தி பாதுகாப்பா இருக்கிறப்பயே நம்மளால பாதுகாப்பா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு சமூகத்துல தான் இப்ப நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம சூப்பர் மேனா ஸ்பைடர் மேனா சரி ரைட், அதை நான் பேசக்கூடாது. இப்ப அங்க போயிட்டு இருக்காங்க, அந்த வேலை பார்த்துருக்காங்க. இன்னொரு அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் படி அது கொடுத்தது உண்மையா இருக்கிற பட்சத்துல, அதாவது 2 பேரா, ஏன்னா என்ன கொடுத்துச்சுன்னு சொல்லி எதையுமே இங்க கன்ஃபார்மா பண்ண முடியல. ஒருத்தரா 2 பேரா 3 பேரா எவ்வளவு பேர் வந்தாங்க, இன்னும் நிறைய செய்திகள் போடுறாங்க. காருக்குள்ள வந்தாங்க, ஆடி கார்ல வந்தாங்க, இன்னும் ஒருத்தர் இருந்தா. ஒருவேளை அப்படி இன்னொருத்தர் இருந்தாலும் அந்த இன்னொருத்தனையும் கண்டுபிடிச்சு அவனையும் கூட்டி போய் கட்டு போட்டு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உள்ள உட்கார வைக்க வேண்டியது போலீஸோட பொறுப்பு. ஒரு மரியாதை வேணும், அந்த மரியாதையை காப்பாத்திக்கணும்னு நினைச்சாங்கன்னா இது அவங்க பண்ணணும். அதே மாதிரி எவன் பொருளைய கிளப்பி விடுறானோ, அது சம்மந்தமே இல்லாம என்னமோ கூட உட்கார்ந்து அந்த ஞானசேகரனோட இவன் கேமரா எடுத்துட்டு போன மாதிரி கூட குறிப்பெடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேரும். இது வந்துச்சு, அது வந்துச்சு, இங்க பண்ணாங்க, அங்கே செஞ்சாங்க. அந்த பொண்ணு என்ன சொன்னுச்சு உள்ளுக்குள்ள, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இது வரைக்கும் எவ்வளவு நடந்திருக்கு எல்லாத்தையும் எடுங்க, ஒருத்தனை விடாதீங்க. ஏன்னா அந்த இது ஒரு பொண்ணுக்காக நடந்தது கிடையாது. இப்ப நடக்கிற இந்த விஷயம், இப்ப இவங்க இவ்வளவு தூரம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே, இது அத்தனையும் ஒரு சொல்யூஷனா மாறணும். அதே நேரத்துல நம்மளும் எந்த அளவுக்கு சுய கட்டுப்பாட்டோட இருக்கிறோன்றது தெரியணும். ஆத்துக்குள்ள முதல்ல இருக்க இறங்காதுன்னு சொன்னா போய் குளிச்சு முதல்ல கடிச்சு வச்சா முதல்ல மேல சொல்லுவோமா, ஆத்து மேல சொல்லுவோமா, இறங்கின மேல சொல்லுவோமா? இவ்வளவுதான் சார், வேற எதுவும் இல்லை. ஆனா ஒரு விஷயம், எங்கேயாச்சும் ஏதாச்சும் தப்பு நடந்துச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அநீதி இருந்துச்சுன்னா தயவு செய்து
தைரியமா வெளியில சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு நடந்தது இன்னொரு ஆளுக்கு நடக்கக்கூடாது. அவ்வளவுதான். நன்றி.